வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி 18ஆம் தேதி 6வது மாதம் 2025 புதன்கிழமை. பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா நடைபெறுது. 6வது ட்ராவாக நடைபெறுது. 6வது மாதம் 2025 நடைபெறுது 18ஆம் தேதி. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 1000% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கையில் முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 927 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 எடுத்திருந்தோம், சி போர்டில் 7 எடுத்திருந்தோம். ஏசிங்கிறது 97ங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம போர்டு நம்பர்ஸ் கொடுத்ததில் ஏ போர்டில் 9 பாஸ் ஆயிருந்துச்சு, சி போர்டில் 7 பாஸ் ஆயிருந்துச்சு, போர்டில் 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா பி போர்டு 0 எடுத்திருந்தோம், 8 எடுத்திருந்தோம், வந்தது 2. இதே பி போர்டில் 2 கொடுத்துருந்தா 927 ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 97 ஏசி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 97 எடுத்திருந்தோம். இது நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்த ரிசல்ட்டு 927 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நமக்கு ஏசியில் 97ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில். இப்போது நம்ம புதன்கிழமை நடக்கக்கூடிய தனலட்சுமி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்றைக்கி தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 18ஆம் தேதி புதன்கிழமை. 6வது மாதம் 6வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்தீங்கன்னா 2025 நடைபெறுது. புதன்கிழமை நடைபெறுது. ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்மளுடைய கணக்கு எல்லாத்தையுமே கலந்து தான் நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 9க்கு ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். எல்லா நம்பர்களுமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 2 வந்திருக்கு, 2க்கு 0 வரணும். இல்லாட்டி 9 வந்திருக்கு, 9க்கு 20 ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் நான் 8 எடுத்திருக்கேன். இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா பி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்ட்லேயும் 0, பி போர்ட்லேயும் 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 6 வரணும். இல்லாட்டி 7க்கு 9ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் போர்டு நம்பர்ஸில் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த போர்டு நம்பர்ஸை எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை எடுத்துகிட்டு கொடுக்குறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து எப்போதும் போல் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் பார்க்கையில் நமக்கு 8ங்கிறது அதிக பெண்டிங்கில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 08 இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 0வையும் 8ஐயும் எல்லாருமே ப்ளே பண்ணுங்கள். 08 இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. 18ஆம் தேதி நடைபெறுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேதியும் 18/8 வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி ஜீரோவும் நம்ம கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏ போர்டு, பி போர்டு ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்ட்லேயும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் 08 நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து 0வையும் 8ஐயும் கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்கலாம். 1,00,000% ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 பாட்ஸு 085 பாட்ஸு அப்படின்னு சொல்லி 2 நம்பர் தான் பாட்ஸில் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்ஸில் வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 085ஐயும் 109ஐயும் பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 2 நம்பர் தான், ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி இன்றைக்கி இருக்குது. எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 100% நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆகாது. பாக்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஆப் டோக்கனாவது எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுமே எடுக்கணும். எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா 158 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். என்னையுடைய கணக்கில் 158 ஒரு நம்பர் வந்திருக்கு. 409 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 409. 284 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. 284 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 196ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 196ம் ஒரு நல்ல நம்பராக இருக்குது. ஏ போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த 196, 158லாம் எடுத்துக்கலாம். 409, 284ம் எடுத்துக்கலாம். பெஸ்ட் நம்பராக தான் இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் இன்றைக்கி 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 851 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நம்பர் தான் 851. அதே மாதிரி நமக்கு ஏ போர்டில் 7 பி போர்டில் 3 சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 735 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 294 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 799ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 09ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 08, 09 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 19 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 74 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 91, 74 நல்ல நம்பர் தான், எடுத்துக்கலாம். பெஸ்ட் நம்பராக வந்திருக்கு. ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா பி போர்டு, சி போர்டு நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 05 எடுத்துக்கலாம். 08 எடுத்துக்கலாம். 09ம் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 91 ஒரு கணக்கில் வருது. 91 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டில்
08 09 19 74 05 91 எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும் 97 ஏசி பாஸ் ஆயிருந்துச்சு. ஏ போர்டில் 9 எடுத்திருந்தோம், சி போர்டு 7 எடுத்திருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான் நமக்கு கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 8 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணலாம். 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 92 86ங்கிற ஒரு நம்பரை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை ஃபாலோ பண்ணலாம். நமக்கு 8 வந்துச்சுன்னா 286னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வர்றதுக்கும் இந்த நம்பர் வந்து வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 97 04 97 04 92 86 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 20 85 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 20 85 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்குது. சி போர்டில் 9 வந்து, பி போர்டில் 0 வந்து, ஏ போர்டில் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உள் நம்பர் 4 நம்பருக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92 09 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 85 97 04 92 86 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை பாக்கியதாரா கம்பெனி நடைபெறுது. இந்த கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.